வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாஸ்தா ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்தமாரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பார்த்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் பாஸ்தா வந்து 2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பாஸ்தா வந்து வீட் பாஸ்தா இது. அதனால் ஹெல்த்தியான பாஸ்தா தான் இது. 2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து காய்கறி பார்த்தீங்கன்னா, நான் வெறும் குடமிளகா வேண்டியதாக எடுத்து வச்சுருக்கிறேன். க்ரீன் கலர்லேயும் எடுத்து வச்சுருக்கேன், ரெட் கலர் குடமிளகா 2மே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வச்சுருக்கேன், அதை அரைச்சி ஊற்றணும். அதேமாரி இஞ்சியும் பூண்டும் எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கேன், பூண்டு 5 பல்லு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிளகாய் தூள் வேறு போட போகிறோம். அதனால் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் வந்து நான் கடாயை வச்சு இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ அந்த தண்ணியிலே வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க அந்த தண்ணி. தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா பாஸ்தா வந்து உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் பாஸ்தா. இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். கொதி வந்தோடனே மறுபடியும் இப்படி கலந்து கொடுத்துட்டு நம்ம பாஸ்தா எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து வீட் பாஸ்தா வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பாஸ்தா கிடைச்சாலும் போட்டுக்குங்க. அந்த சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்களேன், அது கூட நல்லாயிருக்கும். நல்லா பாஸ்தா போட்டு கலந்து கொடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வேகட்டும். நான் வந்து அந்த கவரில் இருக்க மாதிரியே தான் வேக வச்சுருக்கேன். அந்த கவரில் தான் போட்டிருக்கு. 10 டு 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கன்னு போட்டிருக்காங்க. நான் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன் நான். 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுன்னா அதோட எடுத்துடுங்க. அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்துக்குங்க. நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாஸ்தா வேகட்டும். பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி கையில் அப்படியே இப்படி நசுக்கி பாருங்கள், உடையும் அப்படி புட்டுன்னு வரும். புட்டுன்னு வந்துட்டால் உங்களுக்கு பாஸ்தா வெந்துடுச்சு. அது பாருங்கள், புட்டுன்னு வருது பாருங்கள். இப்படி உடஞ்சி வந்தால் பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணி வந்து அப்படியே எடுத்து வச்சுக்குங்க. தண்ணி வந்து நமக்கு வேணும். இப்போ பாஸ்தா வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணி இருக்குது பாருங்களேன், தண்ணி இதில் கொஞ்சம் தான் வந்திருக்குது. அந்த தண்ணியை அப்படியே வச்சுருங்க. நம்ம கடைசியாக கொஞ்சம் அந்த பாஸ்தாவில் ஊற்றணும். இப்போ அப்படியே ஆற வச்சுக்கலாம் பாஸ்தா. இப்போ அதே கடாயில் வந்து நான் ஒரு 3 முட்டை வந்து இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு முட்டை வேணும்னா நீங்கள் முட்டை போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பாஸ்தாவே செய்யலாம் நீங்கள். இப்போ ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அடிச்சுக்குங்க முட்டை. நீங்கள் இதிலே உப்பு மிளகுத்தூள் போட்டு அடிச்சுக்குங்க. நான் வந்து அப்புறமா தான் போட்டேன் நான் உங்களுக்கு வீடியோ காட்டணுன்ட்டு அப்புறமா போட்டேன். நீங்கள் இதிலே உப்பு மிளகுத்தூளும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்குங்க. நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இப்போது அதே கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ இந்த முட்டை நம்ம அடித்து வச்சுருக்கோம் பாருங்களேன், கலந்து வச்சுருக்க முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே உப்பு, இந்த முட்டைக்கு தேவையான உப்பு போடுங்க. எல்லா உப்பும் போட்டுறாதீங்க. இந்த முட்டைக்கு என்ன தேவையோ அந்த அந்த அளவு பார்த்து உப்பு போட்டுக்குங்க. இப்போ இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் போடுறேன் நான். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நம்ம முட்டை பொரியல் பண்ணுற மாரி தான். அப்படியே கலந்து எடுத்துக்க வேண்டியது தான். இதை அப்படியே நம்ம உடச்சி விட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம உடச்சி தான் எடுக்க போகிறோம். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டு வெந்ததும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். அப்படியே இந்தமாரி உடச்சிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம முட்டை பொரியல் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி கலந்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன், பூண்டு இஞ்சியும் ஒன்றாவே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொஞ்சம் செவந்து வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாவையும் வெங்காயமும் எடுத்து போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் போடுறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளி எடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, நான் தக்காளி அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள் நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணுன்னா இன்னும் ஒரு தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சாஸ் அது இதுன்னு ஊற்றாமல் நீங்கள் வேணுன்னா டொமேட்டோ சாஸ் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் அதெல்லாம் ஊற்றாமல் நான் தக்காளி ஒண்டியே அரைச்சி போட்டிருக்கேன் நான். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. நான் 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன் நான். காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வந்து தனி மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கட்டும் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் இது கூட வந்து கேரட் போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். என்கிட்ட வீட்டில் என்ன இருந்ததோ அதுதான் போட்டிருக்கேன். இப்போ வீட்டில் இந்த குடை மிளகாய் ஒண்டி தான் இருந்தது, அது ஒண்டி போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் எல்லா காய்கறியுமே போட்டுக்கலாம். இப்போ அந்த குடை மிளகாய் வதங்கட்டும் கொஞ்சம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. குடை மிளகாயும் வதங்கும், நம்ம அந்த தக்காளி அந்த மிளகாய்த்தூள் போட்டிருக்க பச்சை வாசனை நல்லா போகும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம் நம்ம. காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. கொஞ்சம் வதங்கி வரட்டும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து குடை மிளகாயெல்லாம் அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்களேன் பாஸ்தா, அதை எடுத்து போட்டுக்கலாம். பாஸ்தா வந்து நல்லா நம்ம வடிகட்டி வச்சோம் பாருங்களா, அப்படியே விட்டுறாதீங்க. நடுவில் இப்படி குலுக்கி விடுங்க. அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும் உங்களுக்கு பாஸ்தா. இப்போ பாஸ்தா போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்களா தண்ணி, பாஸ்தா தண்ணி, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். அந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ட்ரையாக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு. நல்லா அந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஜூஸியாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம தனித்தனியாக எல்லாத்துக்கும் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உப்பு வந்து செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான். நம்ம காய்க்கும் உப்பு போட்டிருக்கோம், பாஸ்தாக்கும் உப்பு போட்டிருக்கோம், அதுமாரி முட்டை பொரியல் பண்ண பாருங்களா அதுக்கும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்து உப்பு போடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரியல் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா முட்டை, அதை எடுத்து போட்டுக்கலாம். இது முட்டை வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா முட்டை பொரியல் பண்ணி இதுமாரி போட்டுக்கோங்க. அதேமாரி சிக்கனும் இதேமாரி ரெடி பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் பாஸ்தா, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.
நம்ம அந்த கிரேவிலாம் வதக்கணும் பாருங்களேன், அதிலே சிக்கன் நல்லா குட்டி குட்டி பீஸாக போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறம் பாஸ்தா போட்டு செய்யுங்களா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் கொஞ்சம். நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை தான் போடுறோம். நம்ம எதுவும் புதுசாக போடலைல்ல. அதேமாரி வந்து சீஸ் வேணால் நீங்கள் இதில் சீஸ் போட்டு கொடுக்கலாம் பசங்களுக்கு. குழந்தைங்க சாப்பிட்ற மாரினா இல்லை சீஸ் போட்டு கொடுங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு இது பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, அதனால் போட்டுக்கிறேன். இது பீஸா செய்யும்போது வாங்கினது கொஞ்சம் இருக்குது இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ், அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட ஆப்ஷன் தான், உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். அது மாதிரி இத்தாலி சீசனிங் கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சம் அந்த நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம் பாருங்களா, அந்த டேஸ்ட்டுக்கு வரும் இதெல்லாம் போட்டால். இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கோசரம் பார்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நல்லா சீஸ் போட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுங்களேன், சூப்பராக இருக்கும். நான் சீஸ்லாம் போடலை, என்கிட்ட இப்போ சீஸ் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சா ஒரு பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு. நல்லா யம்மி பாஸ்தா, டேஸ்டி பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு. இதோட அளவுலாம் ஐ பட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வணக்கம்.